ஹாய் வீவர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்குதுங்களா? எல்லாருக்குமே இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அக்கா முன்னாடியே சொல்லுதேன், ஏன்னா தீபாவளி கிட்ட வரப்போகுது. நமக்கு இன்னும் ஒரு 15 நாள் கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முடிஞ்சிருச்சு. அப்போ முகூர்த்தமும் நமக்கு இப்போ வந்துருச்சு. ஃபுல்லாக டெய்லரெல்லாம் பிஸியாக தான் இருக்குன்னு. இப்போ நான் இந்த வீடியோ அப்போ எதுக்கு போடினா கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி தான் சொல்லுவேன். தீபாவளிக்கு வந்து எப்படி நம்ம வந்து துணி நம்ம கரெக்டான டைமில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். இப்போ நான் ஒரு ஆளே கடை வச்சு எல்லாமே பார்த்துக்கணும். கடையில் அந்தளவுக்கு துணி வராமல் இருக்கா, துணி வந்துகிட்டே தான் இருக்கேன். நான் வந்து துணி தைச்சி கொடுத்துட்டே தான் இருக்குதேன். உங்களை இப்போ நிறைய பேர் கற்று வச்சுருப்பேன் பற்றியில் அவங்களால எப்படி நம்ம வந்து இதை கொண்டு போகணுக்கா, எங்களுக்கு இதே மாதிரி துணி நிறைய வரல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாதிரி என்னால் முடிஞ்ச டிப்ஸ் மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ டெய்லர் கடையிலலாம் நிறைய கடையில் பிஸியாக இருப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு துணி தைக்க முடியலை, அவங்க திடீர்னு அப்போ தான் துணி எடுக்கணும். அந்த மாதிரி துணி வந்தனா கூட நீங்கள் வாங்கி தைச்சி கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக துணி வர வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அவங்க அர்ஜென்ட்டுக்கு தைச்சி தந்தனா நல்லா கரெக்டாக நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக அங்கே எங்கேயோ இது வந்து மிஸ்டேக் வந்தாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க மெயினாக தைச்சி தந்ததான் பெரிய விஷயமா நினைப்பேன். நிறைய பக்கம் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தாக்கா, ஆனால் யாருமே தைச்சி தரல, நீங்கள் வந்து தைச்சி தந்தியான்னு அது உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். அந்த மாதிரி துணி வாங்கி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்களும் அடுத்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த கஸ்டமர் தைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர்கிட்ட போய் சொல்லணும். அவங்க வந்து இன்னொரு கஸ்டமர்கிட்ட இப்போ அவங்க டைமுக்கு தைச்சி தந்தனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு துணி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. துணி வரும் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கையில் நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து எதுவுமே பெண்டிங் வைக்காதீங்க. எதுவுமே இந்த பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட அது யார் யாருக்கு இருக்குன்னு தைச்சி கொடுத்துருங்க. என்ன ஒரு நடக்கும் தீபாவளிக்குன்னா, நம்ம வந்து புதிய கஸ்டமர் கூட அந்த தீபாவளி துணி கொண்டு வரவங்கள சமாளிக்கலாம். ஏன்னா அந்த தீபாவளின்னா எல்லாரும் பிஸியாக இருப்புன்னு எல்லா டேலேருந்தேயும் சமாளிச்சுட்டு போய்க்கலாம். ஆனால் முன்னாடி நம்ம வாங்கி வச்ச துணி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள வந்து சமாளிக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ நாளேருந்து எனக்கு தைச்சி தரலன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வரணும். எல்லா கடையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து திடீர்னு அதை வாங்க மாட்டோமோடு நம்மளும் தைக்காமல் அப்படியே எடுத்து வச்சிடும். அது ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்குது. அக்கா கடையிலையும் நிறைய வருஷமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கே தெரியும். திடீர்னு வந்துட்டு அதை எப்படி நான் வாங்க மாட்டேன், நீங்கள் நிறைய பேர் தைச்சி வச்சுருந்துருக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்லி அது ஒரு நமக்கு டென்ஷன் ஆகக்கூடாது இல்லையா? ஏன்னா இந்த தொழிலை பொறுத்தளவில் டென்ஷன் ஆகாமல் ஒரு மைண்ட் நல்லா இருந்தால் தான் தொழில் நல்லபடியாக நமக்கு போகும். கஸ்டமர் கேட்க மாடலை விட நல்லா அழகாக நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கலாம். நிறைய இருக்குது, சின்ன சின்ன மாதிரி தான். அப்போ நம்ம தீபாவளிக்கு வந்து முகூர்த்தம் வருது. அதே மாதிரி தீபாவளிக்கு இன்னொன்று பாருங்க, தீபாவளி துணின்னு இப்போ ஒரு துணி கொண்டு வந்தோன்னா அது தீபாவளிக்காக தான் இருக்காது. அது கூட செட்டாக கொண்டு வரணும் 4-5 துணி. அவங்களுக்கு ரொம்ப துணி நிறைய வந்துட்டே இருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு துணியை மட்டும் அன்னைக்கு தீபாவளிக்குள்ள துணியை தைச்சி கொடுத்துட்டு மீதி வந்து நான் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு தரக்கா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் உங்களுக்கு டைம் கேட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு துணி மிஸ் ஆகாது. நான் அவங்க நம்ம ஊருக்கு எதோ போயிடணும், தீபாவளிக்கு உங்களுக்கு நிறைய துணி இருக்காங்க, அதனால் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது, இவங்க கடை லீவ் போட்டுடணும்னு நினச்சி துணி வந்து கொண்டு வர மாட்டேன். இப்போ என் கடையிலே பாருங்கள், நிறைய கஸ்டமர் அப்படி தான் கேட்பேன் எங்கிட்ட, ரொம்ப பிஸியாக இருக்குது எல்லாம், ரொம்ப துணி நிறைய இருக்குதா, அவங்களாவே கற்பனை படிப்பேன் துணி வந்து நிறைய இருக்கேன் இவங்கள்ட்ட அப்படின்னு. அப்போ நான் சொல்லியில் நீங்கள் கொண்டு வாங்க, நான் தைச்சி தரக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டுக்குவேன், தீபாவளிக்கு மட்டும் ஒரு துணியை ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மீதி வந்து முகூர்த்தம் வருது, முகூர்த்தத்துக்கு தான் மெயினாக வந்து தீபாவளியோட சேர்த்து நமக்கு துணி தருவணும். ஏன்னா எனக்கு கடையில் வந்து நிறைய வருஷம் நம்ம போட்டிருக்கேன், அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி வந்திருக்கு எனக்கு துணி. நான் கேட்டு வந்து அவங்க தீபாவளிக்கு தான் சொல்லுவணும், ஆனால் தீபாவளிக்கு வந்து ஒரு துணி தான் போடுவணும். அப்போ அதில் வச்சு நமக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கலாம், நம்ம ரொம்ப டென்ஷனும் ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இந்த தொழிலையும் பார்த்துட்டு நமக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது பற்றில வீடுங்கிறது. நம்ம இந்த தொழிலே பார்த்துட்டு இருக்காது, வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு அதே பார்த்துட்டு தான் நம்ம இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்குது. அதனால் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. டைம் கொஞ்சம் நம்ம யார்கிட்டையும் பேசி கொடுக்காம எடுக்காமல் கொஞ்சம் அந்த ஒரு வாரம் வரைக்கும், 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம உழைச்சின்னா சுறுசுறுப்பாக இருந்து நம்ம வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியாமல் இருக்காது. கரெக்டான டைமில் தைச்சி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பாருங்கள் பேலன்ஸு துணி இருக்குதான், இப்போ அதை தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ எல்லாமே இதெல்லாம் முடித்தாதான் நம்ம வந்து தீபாவளிக்கு வரதை வந்து ஒரு டைம் பார்த்து தைச்சி கொடுக்க முடியும்.
அப்புறம் திடீர்னு அளவெடுத்துட்டு தைக்கிறதுக்கு வருவணும். நான் வந்து அளவெடுத்து தைச்சி கொடுத்துருவேன். அர்ஜென்ட் துணி அர்ஜென்ட்டுக்கு தான் வரேன். தீபாவளி விசேஷம் வந்தாலே வந்து அந்த மாதிரி தான் நமக்கு துணி நிறைய வர தொடங்கும். இப்போ எனக்கு பாருங்கள், இப்போ நான் பூஜை வைப்புக்கும் ஃபுல்லாக எனக்கு வீடியோ அதனால தான் கொஞ்சம் போட முடியாமல் இருந்துச்சு. நான் நெக்கு டிசைன் ஸ்டிச்சிங் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன். அந்த ஷார்ட் அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். அது எல்லாமே ஒரு பிள்ளையோட தான். இப்போ மறுபடியும் 5-4 ஜாக்கெட் தைச்சிருக்குதேன். அதுவும் பேட்டர்ன் ஒர்க்கு தான். நம்ம அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டர்ன் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு வரும்போது வந்து நம்மளால் வந்து வெளியில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த தீபாவளி டைமில் அந்த மாதிரி பெரிய ஒர்க் இருந்ததுன்னா நம்ம வந்து வெளியில் கொண்டு போய் கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம். நம்ம பேட்டர்ன் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எல்லாம் நம்ம வெளியில் போவோம். நமக்கு அந்த நேரம் டைம் இருக்காது. ஏன்னா நம்ம தைக்கிறதே ஒரு ஆள் தான். கட்டிங் வெட்டணும், ஸ்டிச்சிங் பண்ணணும், எம்மிங் பண்ணணும், எல்லாம் பார்க்கும்போது அந்த டைமில் நமக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் ரேட்டு ஜாஸ்தியாக தான் வரும். ஆனால் நம்ம பெட்ரோல் செலவு, போயிட்டு வர டைமு எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கரெக்டாக தான் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அந்த தீபாவளி முடிஞ்சு தர மாதிரி இருந்தால் வாங்கி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அதுலேயே நமக்கு டைம் ரொம்ப போயிடும். நம்ம முகூர்த்தம் துணினா அந்த ஒரு வாரம் 2 வாரம் டைம் கேட்பணும், பிரச்சனை இல்லை. நம்ம அந்த தீபாவளி டைமில் பேட்டர்ன் ஒர்க்கே போட்டு கொடுத்துருங்க கொஞ்சம் கெவியா. அவங்க அப்படி கேட்டோம்னா ஒரு வாரத்தில் நமக்கு தரவும் மாட்டேறோம். நம்ம அங்கே போய் டைம் நின்றுட்டே இருக்கணும், நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தீபாவளி முடிஞ்சு வேணால் வாங்கிக்கலாப்பான்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி ரொம்ப அர்ஜென்ட்டுனா கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் ஸ்டிச்சிங் மட்டும் வேணால் பண்ணி தரேன்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. அவங்க போய் வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்த பிறகு ஸ்டிச்சிங் பண்ணி அதுவும் நமக்கு ரொம்ப டைம் வந்து மிச்சமாகும் நமக்கு. அது அப்படி பண்ணிக்கோங்க. நானும் ஒரு வாட்டி அப்படி தான் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வந்து வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு இங்கேயும் தைக்கணும், கட்டிங் வெட்டணும், எல்லாமே பார்த்தங்காட்டிக்கு அது உங்களுக்கு நடக்க வேண்டான்னு தான் நான் இதை வீடியோவில் நான் சொல்லுதேன். போய் பார்த்தா அவங்க எம்ப்ராய்டிங்கே போடவே இல்லை. ஆனால் எனக்கு ஜாக்கெட்டு கொடுத்தே தான் ஆகணும். என்ன பண்ணிதுன்னு அந்த நிமிஷம் எனக்கு பதட்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம வாங்கிட்டோமே, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டு தான், ஒன்றே தான். அப்புறம் அவங்களும் ரொம்ப பிஸியாக இருந்தது. நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியலை. நான் அப்புறம் பொறுமையாக இருந்துட்டு வெயிட் பண்ணி நைட் ஆயிடுச்சு. நைட்டுக்கு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு அப்புறம் மறுநாளைக்கு எடுத்து அந்த ப்ளவுஸுக்கு எனக்கு டைம் ரொம்ப போயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம இங்கே 10 ப்ளவுஸ் தைச்சிருந்துருக்கலான்னு தோணிடுச்சு எனக்கு. அதுலேருந்து தான் இந்த முடிவு எடுத்துட்டேன். ரொம்ப சீசன் டைம்னா இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங், மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து நம்ம இங்கே ஆள் போட்டு தைச்சா நம்ம வாங்கிக்கலாம். நம்ம தைரியமாக அவங்க நமக்கு தருவோம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியது இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எல்லாம் வந்து வெளியில் குடிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது வீட்டில் தைக்க மாதிரி இருந்தால் சரி, கடையில் எங்கே தைக்க மாதிரி இருந்தாலும் டைமு எவ்வளோ டைம் நமக்கு இப்போ கிடைக்குது அதை வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக எடுத்து வச்சுக்கணும். அந்த டைமை தைச்சி கொடுத்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் சம்பாதிக்க முடியும், கரெக்டாக கொண்டு போகவும் முடியும். நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தது வாட்டி இந்த துணி கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த விசேஷத்துக்கு அடிக்கிறது, அவ்வளோ காசு கொடுத்து துணி அடிக்கிறது, விசேஷத்துக்குன்னு அடிக்கிறது. அப்போ நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கல, இந்த துணி எதுக்கு அப்படின்னு நினைப்பேன். அவங்க கஸ்டமரையும் நம்ம சொல்லிட்டு குறை கிடையாது. நம்மளால் எவ்வளோ தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைச்சி வச்சுட்டு மீதியை வந்து தீபாவளி முடிஞ்சு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்காது. அதேமாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப இதாக தைங்க, ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம அந்த தொழில் வந்து அந்த சீசனுக்கு தான் வந்து நம்ம தைக்கிறது வந்து பதட்டம் அடித்து தான், ஆனால் கம்மியாக தான் வரோம், கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஆனால் எல்லோரும் கேட்பேன் ரொம்ப பிஸியானு கேட்டால் நம்ம கொஞ்சம் அதிலே சோர்ந்து போயிடா. எனக்கு அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. அது எதுக்கு நான் சொல்லிடுதுன்னா, நம்ம தைக்கிறது வந்து ஒரு ஆளாக தான் தைக்கும் எல்லாமே. அப்போ நமக்கு நிறைய நேரம் தைக்க மாதிரி இருக்கும். காலையில் வந்து நைட்டுக்கு எல்லாம் தைக்கும்போது ரொம்ப பிஸியாக இருக்கோம்னா அவங்க ஆள் போட்டு தைக்கவங்க வந்து அந்த டைமில் தைச்சிட்டு டைமில் போய் கடையை பூட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம யாராச்சும் லேடிஸ் தனிமாக ஒரு ஆள் உட்காந்து தைச்சோன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்க அந்த அனுபவம். ஏன்னா நைட்டுக்கு தைச்சா நம்மளால் அந்த துணியை கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம உட்காந்து தைக்கும். அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாருமே வந்து தீபாவளிக்கு நல்லா தைச்சு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நல்லா பொறுமையாக தைச்சி கொடுங்க. யாரும் ரொம்ப வந்து அதான் பழைய துணி தான் மெயினாக. புது துணியோட நம்ம தைச்சி கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இப்போ தான் கொண்டு வருவோம். நான் பழைய துணியை மட்டும் பேலன்ஸ் வைக்காமல் யார் முக்கியமாக இவங்களை வந்தால் வாங்கி பண்ணி இவங்க வந்தால் கொஞ்சம் சத்தம் போடுன்னு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. அவங்க துணியை நீங்கள் தைச்சி கொடுங்க. டென்ஷன் ஆகாமல் நல்லா ரிலாக்ஸாக உங்களால் நம்ம ஏன்னா நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்களையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்க்க முடியும். அது நான் வந்து ஒரு இடையில வந்து அந்த தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப
குளுக்கோஸ் இறக்கிட்டெல்லாம் நான் தைச்சிருக்கேன். ரொம்ப உண்மையாக தான். கையில் வந்து குளுக்கோஸ் போட்டுட்டு கஸ்டமரே சொல்லணும், பாவம் இல்லைங்க உங்களுக்கு தைக்க முடியாட்டா சரி அப்படின்னு. ஆனால் எனக்கு மனசு கேட்காது, ஏன்னா ஒரு துணியாச்சும் கொடுக்கணும் இல்லைன்னு அந்த மாதிரி தைக்காமல் அப்படி நான் உடம்பு பார்க்காம ஸ்டிச்சிங் பண்ணி அப்படியே இருந்திருக்கேன் நான். அப்புறமா தான் டாக்டர் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய குடிக்க சொல்லி ஃபுட்டு கொஞ்சம் அந்த டைமுக்கு சாப்பிடணுமா, வேலை செய்யுங்க, ஒர்க் பண்ணுங்கள். டாக்டர் வந்து வேலை செய்ய வேண்டாம்லாம் சொல்லலை, அவரே வேலை பண்ணுங்க, வேலை பார்க்க நல்லது, ஒர்க் பண்ணுங்க, அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. அதேமாதிரி தூக்கமும் அப்படிதான் ரொம்ப நம்ம வந்து தூங்காது நைட்டுக்கு ஃபுல்லாக ஒரு 10 ஜாக்கெட் 20 ஜாக்கெட்டு நம்ம முடிக்கணும், சாதிக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நம்ம வந்து அது பண்ணி நம்ம நிறைய வீடியோவில் போடலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு சோர்வாயிடும் உடம்பு. அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக முன்னாடியே வந்து நல்லா என்னென்ன உடம்புக்கு நமக்கு அவங்கவுங்களோட உடம்புக்கு அவங்களுக்கு தான் ஹெல்த் எப்படின்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் தயாராகிருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நம்மளும் தீபாவளியாக டெய்லர் நம்ம எல்லாருமே தீபாவளியை கொண்டாடுவோம். ஏன்னா டெய்லர் மாதிரிலாம் அதிகமாக தீபாவளி கொண்டாட முடியாது எனக்கு தெரிஞ்சு. நானும் இது வரைக்கும் கொண்டாடினது கிடையாது, ஏன்னா இங்கே தான் இருப்பேன் ஃபுல்லாக. அப்புறமா சாயந்தரம் போய்ட்டு நமக்கு தூக்கமாக தான் வரும், டீயை குடிச்சிட்டு தூங்கலான்னு தோணும். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அதையும் நம்ம பார்த்துக்கணும். நான் இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு வந்து கொண்டாடலான்னு இருக்குது, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் துணியை ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்து கஸ்டமரையும் சந்தோஷப்படுத்திட்டு நம்மளை வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் கடை வைக்க முன்னாடி நான் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போகும்போது நான் அவர்கிட்ட கேட்பேன், இந்த துணியெல்லாம் இந்த அக்காலாம் எப்படி தைக்கும் அப்படின்னு தெரியுண்டு, இந்த துணியெல்லாம் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன், இவங்களால எப்படி தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ வந்து அதே நிலைமையில தான் நான் இருக்கேன். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், தொழில் தான் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். நல்லா கற்று வச்சுக்கோங்க, நல்ல தொழில். அதேமாதிரி டெய்லர் கிளாஸுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு தான் போயிடும். அக்கா வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருக்கேன்னு 1-2 பேருக்கு தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்குதேன். உங்களுக்கு இப்போ கிளாஸுக்கு எடுத்துகிட்டு இருந்தால் கூட நீங்களும் இந்த தீபாவளி டைமெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிய மாதிரி இருந்தால் மற்ற மாதிரினா வேண்டாம். இந்த வாட்டி நானும் எல்லாமே சீக்கிரம் முடிச்சுட்டு தீபாவளி கொண்டாடலான் இருக்குதேன். சப்போஸ் கொண்டாடுச்சுன்னா கண்டிப்பாக நான் தீபாவளிக்கு அன்றைக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுதேன். அன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயாக தச்சுட்டேன்னு. நம்ம கடையில் எப்போவுமே அந்த டைமில் தான் துணி வரேன். ஏன்னா நான் அப்படி பழகி வச்சுருக்கிறேன். நான் 1 மணி நேரத்தில் ஜாக்கெட் தைச்சி தரப்படுன்னு வெளியில் வேறு போர்டு வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு என்னக்கா நீங்கள் 1 மணி நேரத்தில் ஜாக்கெட் தைச்சி தரப்படும் போர்டுன்னு சொல்லி அப்புறம் ஏன் லேட் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்பேன். அது வந்து நம்ம தைச்சி கொடுத்துருவோம் தானே. ஏன்னா அது வந்து ரொம்ப இந்த சீரு துணி அர்ஜென்ட்டுன்னு வருதுன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து உடனே தைச்சி அளவெடுத்து தைச்சி கொடுத்துடுவேன். நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் துணி தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டைமில் வந்து இந்த ஆல்ட்ரேஷன் வரக்கூடாது. வந்துன்னா ரொம்ப கஷ்டம். அது நமக்கு அந்த அளவுக்கு நம்ம இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். ஆல்ட்ரேஷன் சும்மா நம்ம தைச்சி கொடுக்கும் பற்றியில் அவங்க வந்து ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை பாராட்டணும். இல்லைக்கா எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு நமக்கு மனசு அதே நம்ம குழப்பிகிட்டே இருக்கோம். அடுத்த துணி நம்மளால் கண்டிப்பாக தைக்க முடியாது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். கட்டிங் கட்டும்போதும் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அக்கா நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்னும் 4 துணி எக்ஸ்ட்ரா நம்மளால் தைக்க முடியும். அது நம்ம தொழிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று மறக்காம வச்சிருந்த இந்த டெய்லர் கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லினா, ஒரு பக்கம் காசை கொடுத்துட்டு பழகலை, இங்கே வந்து அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து அப்படி சொல்லி. நம்ம ஒரு இடத்துக்கு போச்சுன்னா நீங்கள் பார்த்து எடுத்து போங்க. இப்போ இவங்க வந்து நமக்கு நல்லா கற்று தருவணும் அப்படின்னு 4 இடத்துல விசாரிச்சுட்டு தான் நீங்கள் போறியா. ஒரு இப்போ கேட்ட உடனே டெய்லர் கிளாஸுக்கு எங்கேயுமே போக மாட்டியா. அது கேட்கும்போது கேட்டுட்டு போயிட்டு பழகிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டைம், ஏன்னா இதில் என்ன மிஸ்டேக் வருதுன்னா நிறைய லீவ் போடுவோம் இடையில. உடம்பு இயற்கையாகவே நம்ம அதை சொல்ல முடியாது, உடம்பு செல்லாமல் வர அந்த டைம் வந்து நீங்கள் சொல்லிட்டு போயிடணும் அவங்கள்ட்ட. இப்போ நானெல்லாம் அப்படி தான் என்னோடய கடையில் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஒரு இதையும் ஃப்ரீயாக கொடுத்துடுவேன். எங்கேயாச்சும் போனாலும் எடுத்தாலும் உடம்பு செல்லாமல் வந்தாலும் அதெல்லாம் நான் கணக்கில் என்னோடய இதுக்கு நான் கணக்கில் வச்சுக்க மாட்டேன். எனக்கு காசு நம்ம வாங்கி பிள்ளைங்கள்ட்ட வாங்குறது எடுக்குது. நீங்கள் நல்லா தைச்சி பழகிட்டு போகும்போது தான் நான் தட்டி விடுவேன். என் மாதம் கணக்கெல்லாம் நான் வச்சுருக்கிறது கிடையாது. அதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கு வந்து அலையக்கூடாது, நம்மளோடய முடிச்சுக்கணும். இங்கே வந்து தைச்சிட்டு 4 பேருக்கு தைச்சி கொடுத்து போக வேண்டிய அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு 1 வருஷம்னாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க நிறைய லீவு வருது, குழந்தைய வறண்டு எங்காட்டிக்கு லீவு நிறைய வருது. அந்த ஒரு இதையும் நான் வந்து பார்த்து ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்.